கிறிஸ்துவுக்குள் அன்பு வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே 37ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் முதல் 39ஆம் சங்கீதம் 13ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே தாவீது படும் சரீர வேதனைக்கு காரணம் அவருடைய பாவம். நீங்களோ நானோ நம்முடைய பாரத்தை சுமக்க முடியாது. குறிப்பாக பாவ பாரத்தை சுமக்க முடியாது. அந்த பாரத்தை கர்த்தரிடத்தில்தான் நாம் ஒப்புவிக்க வேண்டும் என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் தாவீது கர்த்தரை பார்த்து திரும்பி, ஆண்டவரே, நீரே என்னுடைய நம்பிக்கை என்கிறார். நீங்கள் கர்த்தரை நோக்கி திரும்பவில்லை என்றால் இந்த வாழ்க்கை உங்களுக்கும் அர்த்தமற்றதாகவே தெரியும் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 42ஆம் சங்கீதம் 2ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே கிறிஸ்துவின் வேதனையும் மரணமும் எதற்கு ஒப்பிடப்படுகிறது? அகித்தோப்பேல் யாருக்கு முன்னடையாளமாக இருக்கிறான்? இயேசு கிறிஸ்து யாருக்கு மாதிரியாயிருக்கிறார்? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இன்று 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். இதுவும் மேசியாவை குறித்த ஒரு சங்கீதம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து முன் அறிவிக்கும் ஒரு சங்கீதம். 40ஆம் சங்கீதமும் 41ஆம் சங்கீதமும் மேசியாவை குறித்ததான சங்கீதம். இதோடு கூட சங்கீத புத்தகத்தின் ஆதியாகம பகுதி நிறைவடைகிறது. இது மேசியாவின் சங்கீதம் என்று சொல்லப்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணம், இந்த சங்கீதத்தின் வசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே எடுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன். 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இது 39ஆம் சங்கீதத்தை தொடர்ந்து வருவது மிக பொருத்தமானதாய் இருக்கிறது. இந்த சங்கீதங்களுள்ளெல்லாம் ஒரு தொடர்ச்சியை நீங்கள் காணக்கூடியவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். அப்சலோமுக்கு பயந்து தாவீது ஓடும் ஒரு அனுபவத்தின் மத்தியிலே எழுதப்பட்ட சங்கீதம் என்று சிலர் எண்ணுகிறார்கள். குறிப்பிட்ட அளவு இது உண்மை என்று சொல்லலாம். ஆனால் இந்த சங்கீதம் எபிரேய புத்தகத்திலே குறிப்பிடத்தக்க வகையிலே எடுத்தாளப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்திலே கொண்டாடுகிறவர்கள் உயிர்த்தெழுதலை குறித்து நன்றியோடும் துதியோடும் பாடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய வெற்றியை குறித்தும் பரமேறுதலை குறித்தும் இங்கே நாம் பார்க்கலாம். இது உண்மையாகவே மேசியாவை குறித்த ஒரு சங்கீதம்தான். இது இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஒரு தோல்வி அல்ல என்பதை வெளிப்படுத்துகிறது. அது ஒரு மகா பெரிய வெற்றி. எப்படி கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவையிலிருந்து இயேசு கூப்பிட்டதை இது கூறுகிறது. சங்கீதம் 40:2. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. கிறிஸ்துவின் வேதனையும் மரணமும் உளையான சேற்றிற்கு ஒப்பிடப்படுகிறது. அது அழிவின் ஒரு குழியாயிருக்கிறது. சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவின் மரணமானது எத்தனை பயங்கரமானதாய் இருந்தது என்பதை நாம் யாரும் சிந்தித்து பார்க்கவே முடியாது. சங்கீதம் 40:3. நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இந்த வசனம் புதிய ஒரு பாடலை குறித்து சொல்கிறது. நாம் சற்று முன்னரும் புதிய ஒரு பாடலை குறித்து சிந்தித்தோம். அது மீட்பின் பாடல். அது மட்டுமல்ல, இங்கே நாம் வாசிக்கிறது என்ன? அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அவர்கள் எதை பார்க்க போகிறார்கள்? இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் பார்க்க போகிறார்கள். அதை கண்டு தேவனை நம்ப போகிறார்கள். சங்கீதம் 40:4. அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவன் பேரிலே பூரண நம்பிக்கை வைப்பவர்களுக்கு கிறிஸ்து மாதிரியாயிருக்கிறார். அவரே அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்கி பார்க்கிறதில்லை. சங்கீதம் 40:5. என் தேவனாய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி நமக்காக சிலுவையில் மரிக்கும்படியாய் செய்தபடினாலே
தேவன் நம்மை குறித்து என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்நாட்களிலே வேறு எந்த கிரகத்திலேயாவது மனிதர்கள் வாழுகிறார்களா என்பதை குறித்து பலர் பல கருத்துக்களை கூறிக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த பூமியிலே மட்டுமே இயேசு கிறிஸ்து வந்து மனிதர்களுடைய பாவத்திற்காக மரித்ததை வேத புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நம்மேல் அக்கறை கொண்டு செய்த இந்த மகத்துவமான காரியத்திற்கு ஈடு இணை இல்லை. சிலுவை தேவனுடைய அன்பை எவ்வளவு அதிகமாய் நமக்கு வெளிப்படுத்துகிறது. சங்கீதம் 40:6-9 வரை கவனியுங்கள். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான், இதோ வருகிறேன், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன். என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். மனுஷன் எவ்வளவு நிலையற்றவன் என்பதை சொல்லும் 39ஆம் சங்கீதத்தை தொடர்ந்து இது வருவது மிக சரியானதே. 6ஆம் வசனத்திலே பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வாக்கியம் எபிரேயரிலே எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தெரியுமா? பாருங்கள், எபிரேயர் 10:5 வசனம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும்போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். வேதத்தை குறை சொல்கிறவர்கள் சங்கீத புத்தகத்தை சொல்லும் பொழுது என் செவிகளை திறந்தீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே வசனம் எபிரேயரிலே கையாளப்படும் பொழுது ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே என்று கூறுவார்கள். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரே வேத புத்தகத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவரே சங்கீத புத்தகத்தையும் எழுதினார், எபிரேய புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார். அவருடைய சொந்த எழுத்துக்களை மாற்ற அவருக்கு உரிமை உண்டு. அவர் அவ்வாறு மாற்றம் செய்யும் பொழுதும் அதற்கான ஒரு நல்ல காரணமும் திட்டமாய் இருக்கும். இப்பொழுது நாம் அந்த பின்னணியத்தை சற்றே கவனிப்போம். யாத்ராமம் 21ஆம் அதிகாரத்திலே அடிமைகளை குறித்தும் எஜமான்களை குறித்ததுமான சட்ட திட்டங்களை பார்க்கிறோம். ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு அடிமையானால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னர் அவன் விடுதலை பெற்றவனாய் புறப்பட்டு போகலாம். அவன் அடிமையாக இருக்கும் காலகட்டத்திலே மற்றொரு அடிமையான பெண்ணை கண்டு அவளை திருமணம் செய்து குழந்தைகளை பெற்றுக்கொள்வான் என்றால், இந்த மனிதன் விடுதலை பெற்று செல்ல வேண்டிய நேரத்திலே அவன் விடுதலை பெற்று செல்லலாம். ஆனால் அவனுடைய மனைவியும் பிள்ளைகளும் செல்ல முடியாது. ஏனென்றால் அவள் அந்த எஜமானுக்கு அடிமையாயிருக்கிறாள். இந்த மனிதன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்ய முடியும்? தனது மனைவியையும் பிள்ளைகளையும் நேசிக்கிறான், எஜமானையும் அவன் நேசிக்கிறான். எனவே அவனே இதை குறித்து தீர்மானம் செய்ய வேண்டும். யாத்ராமம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்த கடவன். பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்திலே சேவித்து கொண்டிருக்க கடவன். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது இந்த பின்னணியத்தோடு தான் கூறினார். என் செவிகளை திறந்தீர் என்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபொழுது அவருடைய காது குத்தப்பட்டதா? இல்லை. அவருக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது. அவர் நம்மை போல ஒரு மனிதனானார். நம்மோடு கூட தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். அவர் ஒரு அடிமையாயிருந்தார். அவரே ஒரு பலியாய் மாறினார். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என்று சொல்லும் பொழுது மிருகங்களின் பலியை குறித்து தேவன் மிகவும் பிரியப்படுகிறவர் அல்ல என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த பலிகள் எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியான உண்மையை சுட்டி காட்டுகின்றன. இந்த சத்தியத்தை குறித்து ஏசாயா என்ன சொல்கிறார் என்பதை சற்றே கவனியுங்கள். வாசிக்கிறேன். ஏசாயா 50:5. கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. இந்த வசனமும் பூமிக்கு வரப்போகும் தாசனாகிய கிறிஸ்து எப்படி பாடுபடப் போகிறார் என்பதையே முன்னறிவிக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபொழுது அவர் சிலுவைக்கு சென்றார். அவருடைய காது திறக்கப்படவும் இல்லை, குத்தப்படவும் இல்லை. அவருக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது. அந்த சரீரம் சிலுவை மரத்திலே ஆணிகளால் அடிக்கப்பட்டது. பிரியமான சகோதரனை சகோதரியே, அவர் பரலோகத்திற்கு செல்லும் பொழுது ஆணியினால் ஏற்பட்ட தழும்புள்ள மகிமை பெற்ற ஒரு சரீரத்தோடு அவர் கடந்து சென்றிருக்கிறார். அந்த காயம் அவருடைய சரீரத்திலே நித்தியமாய் அப்படியே நிற்கப் போகிறது.
ஏன்? நாம் குற்றமற்றவர்களாக, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்படுவதற்காக இயேசு அதை ஏற்றுக்கொண்டார். கதவு அருகே வைக்கப்பட்டு காது குத்தப்படுவதை விட மேலான காரியத்தை அவர் நமக்காக செய்திருக்கிறார். எனவே இந்த சங்கீதம் மேசியாவை குறித்த ஒரு மகத்துவமான சங்கீதம். தொடர்ந்து சங்கீதம் 41 பார்ப்போம். தாவீதிற்கு நம்பிக்கைக்குரிய ஆலோசகனாயிருந்த அகித்தோப்பேல் தாவீதை காட்டி கொடுத்த பொழுது எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாய் இது இருக்கலாம். அகித்தோப்பேல் தாவீதின் குமாரனான அப்சலோமின் பக்கம் சேர்ந்து கொள்கிறான். இறுதியாக அகித்தோப்பேல் 2 சாமுவேல் 17:23 நாம் பார்ப்பது போல தற்கொலை செய்து கொள்கிறான். அகித்தோப்பேல் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்திற்கு முன் அடையாளமாயிருக்கிறான் என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த சங்கீதத்தை தான் இயேசு கிறிஸ்துவும் எடுத்து கூறியிருக்கிறார். இந்த சங்கீதம் ஒரு ஆசீர்வாதத்தோடு துவங்குகிறது. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். இந்த சங்கீதம் பாக்கியவான் என்று ஆரம்பமாகிறது, பாக்கியவான் என்றே முடிவடைகிறது. ஆரம்பத்திலே சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று முதலாம் வசனத்திலேயும், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் என்றென்றைக்கும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலேயும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்றும் நிறைவடைகிறது. இந்த சங்கீதத்திலேயும் மேசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற பகுதியை குறிப்பாய் சிந்திப்போம். சங்கீதம் 41:9, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். யூதாஸ் காரியத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுதும் இந்த வசனத்தை தான் மேற்கோளாய் காட்டினார். பாருங்கள், யோவான் 13:18 இது யூதாஸிலே நிறைவேறியது. அப்போஸ்தலனாகிய பேதுருவும் அப்போஸ்தலர் 1:16 சொல்லும் பொழுது இவ்விதமாய் கூறியிருக்கிறார். சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாஸை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன தேவ வாக்கியம் நிறைவேற வேண்டியதாயிருந்தது. இங்கே மேலும் ஒரு சத்தியத்தை பார்க்க வேண்டும். சங்கீதம் 41:10, கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிக்கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறது. சங்கீத புத்தகத்தின் இந்த ஆதியாம பகுதி என்று சொல்லப்படுகிற பகுதியிலே இயேசுவின் மரணத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது, உயிர்த்தெழுதலை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு காரியத்தை குறித்து நான் திட்டமாக சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஒருவரையும் ரட்சிக்கவில்லை, அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் தான் ரட்சிக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக சுவிசேஷத்திற்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். பலமுறை இதை நான் வாசித்து காட்டியிருக்கிறேன், மீண்டுமாய் வாசிக்கிறேன். கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 15:3-4 நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இல்லாமல் நற்செய்தி இல்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இயேசு தனது சீடர்களை பார்த்து, மனுஷகுமாரனாய் என்னை குறித்து ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும் சிலர் எலியா என்றும் சொல்லுகிறார்கள், சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளிலே ஒருவர் என்றும் கூறுகிறார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று கூறினார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துவை நீங்கள் யார் என்று சொல்கிறீர்கள்? இன்றைக்கு பலர் இயேசுவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து கேலியாய் பேசுகிறார்கள், சித்தரிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் உண்மையாயிருப்பதனாலே நாமும் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், ஆமேன் ஆமேன் என்று சொல்லலாம். இந்த சங்கீதத்தின் இறுதியிலே 2 முறை ஆமேன் ஆமேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மரித்தோரிலிருந்து இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து பரலோகத்திற்கு சென்று தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருப்பதனாலே நமது ரட்சிப்பின் இறுதி முத்திரையை பதித்து விட்டார். நமக்காக, நம்முடைய ரட்சிப்பிற்காக கிறிஸ்து பணியை செய்து முடித்து விட்டார். அதோடு கூட நீங்கள் எதையும் கூட்ட தேவையில்லை. அதே நேரம் நற்செய்தியிலிருந்து இயேசுவின் உயிர்த்தெழுதலை எடுத்து போடவும் வேண்டாம். உயிர்த்தெழுதல் இல்லாமல் நற்செய்தி இல்லை.
சங்கீத புத்தகத்தின் ஆதியாம பகுதி என்று சொல்லப்படுவது இந்த சங்கீதத்தோடு நிறைவடைகிறது. ஆதியாம புத்தகத்தை குறித்து சொல்லும் பொழுது முழு வேதாமத்தையும் கையடக்கிய பகுதி என்று ஆதியாமத்தை சொல்லுவார்கள். வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சத்தியங்களின் ஆரம்பத்தையும் ஆதியாம புத்தகத்திலே பார்க்கலாம். ஆனால் ஆதியாம புத்தகத்தின் இறுதியிலே எகிப்திலே ஒரு சவப்பெட்டியோடு நிறைவடைவது போல இல்லாமல் இந்த பகுதியின் இறுதியிலே உயிர்த்தெழுதலை குறித்த உயர்வான செய்தியோடு நிறைவடைகிறது. தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்றால் சங்கீதம் 42 முதல் 72 வரை அடுத்த பிரிவாக கணக்கிடப்படுகிறது. இது யாத்ராம பகுதி என்று சொல்லப்படுகிறது. யாத்ராம புத்தகத்தைப் போல கர்த்தருடைய ஜனங்கள் அந்நிய தேசத்திலே வாழ்வதை குறித்தும் வாக்குத்தத்த பூமியை விட்டு தூர இடத்திலே பாடுபடுவதை குறித்தும் பார்க்க போகிறோம். ஒரு சர்வாதிகாரியின் குதிங்காலின் கீழே இருக்கிறார்கள். அவர்களுடைய முறுமுறுப்பின் முணங்குதலை நீங்கள் கேட்கலாம். அவர்களுக்கு பின்னாலே சாட்டையோடு ஒரு எஜமானையும் நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே இருக்கிறார்கள். அது குறைந்து கொண்டே செல்வதற்கு பதில் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. இறுதியாக இஸ்ரவேலரின் அழுகுரல் கேட்கப்படுகிறது. பாடுபடும் தன்னுடைய ஜனங்களுக்காக கர்த்தர் எழுந்து செயல்பட போகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றப் போகிறார். பின்னர் கர்த்தர் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்தினின்று மீட்கிறார். 46ஆம் சங்கீதம் முதல் 48ஆம் சங்கீதம் வரை யாத்ராம புத்தகத்தை ஆரம்ப வரிகளிலே பார்த்தது போன்ற ஒரு பின்னணியும் இருக்கிறது. ஆனால் இந்த சங்கீதங்கள் கடந்த காலங்களை குறித்து கூறாமல் எதிர்காலத்தை குறித்து சொல்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் சந்திக்க போகிற தீமையான எதிர்காலங்களை குறித்து இது பேசுகிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் எருசலேமை விட்டு தூரமாயிருக்கிறார்கள். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். யெகோவாவோடு தொடர்பற்றவர்களாயிருக்கிறார்கள். எகிப்திலே எப்படி இருந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கிறார்கள். சங்கீத புத்தகத்தின் இந்த ஆதியாம பகுதியிலேயும் யாத்ராம பகுதியிலேயும் ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் தேவனுடைய பெயர் வித்தியாசமாக இருக்கிறது. ஆதியாம பகுதி என்று நாம் அழைத்த 1ஆம் சங்கீதம் முதல் 41ஆம் சங்கீதம் வரை உள்ள பகுதியிலே யெகோவா என்கிற பெயர் 272 முறை கூறப்பட்டிருக்கிறது. ஏலோகிம் என்கிற வார்த்தை 15 முறைதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் யாத்ராம பகுதி என்று அழைக்கிற இந்த பகுதியிலே ஏலோகிம் என்கிற இந்த வார்த்தை 164 முறையும் யெகோவா என்கிற வார்த்தை 30 முறையும் மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் என்ன விசேஷம் இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இந்த 2 தனிப்பட்ட பெயர்களும் அர்த்தம் மிகுந்தவை. ஏலோகிம் என்பது தேவனுடைய பூரண வல்லமையை குறித்து பேசுகிறது. யெகோவா என்பது மீட்பை குறித்து பேசுகிறது. யெகோவாவே இஸ்ரவேலரை தனக்கென்று மீட்டு வைத்திருக்கிறார். இந்த பகுதியிலே வருகிற பல சங்கீதங்கள் தாவீதால் எழுதப்பட்டவை அல்ல. இந்த பகுதியிலே 19 சங்கீதங்கள் தாவீது எழுதிய சங்கீதங்கள், 7 சங்கீதங்கள் கோராவின் குமாரர் எழுதியது. இவர்கள் லேவி கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த பகுதியில் உள்ள எல்லா சங்கீதங்களுமே கடைசி காலங்களிலே இஸ்ரவேல் மக்களின் நிலைமையை காட்டுகிறது. 42 முதல் 44ஆம் சங்கீதம் வரை உள்ள பகுதியிலே பார்வோனின் கீழே எகிப்திலே இஸ்ரவேலின் ஜனங்கள் அடிமைப்பட்டிருக்கும் காட்சி போல காணப்படுகிறது. 43ஆம் சங்கீதத்திலே அந்தி கிறிஸ்துவை குறித்து பார்க்கிறோம். யூதர்களின் எதிரிகளினாலே அவர்கள் அழுத்தத்தின் மத்தியிலே வாழுகிறார்கள். கர்த்தரை நோக்கி விடுதலை செய்யும்படியாக கூப்பிடுகிறார்கள். விடுதலை அவர்களுக்கு வருகிறது. 45ஆம் சங்கீதம் 1000 வருட அரசாட்சி தொடர்பான சங்கீதம். இயேசு கிறிஸ்து பூமிக்கு ஆளுகை செய்ய வரப்போவதை குறித்து அது சொல்லுகிறது. மகா உபத்திரவ காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் படப்போகும் பாடுகளின் மத்தியிலே அவர்களை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த சங்கீதத்தை படிக்கும் பொழுது மிக கவனமாய் நாம் படிக்க வேண்டும். சரி, இந்த சங்கீதம் எப்படி நமக்கு பொருத்தமானதாக இருக்க முடியும்? இன்றைக்கும் நம்முடைய தேவைகளின் மத்தியிலே சில சங்கீதங்களை நமக்கென்று எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் பாடுகளின் மத்தியிலே இருக்கிறார்கள். இது நமக்கு ஆறுதலை தரும் ஒன்றாய் இருக்கிறது. ஆனால் அடிப்படையாக இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இஸ்ரவேலரை குறித்து சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது முழு இஸ்ரவேலரை குறித்தும் சொல்லவில்லை. திருச்சபை என்று சொல்லப்படும் வார்த்தையிலும் இந்த வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். திருச்சபை என்றால் இன்றைக்கு உலகத்திலே சபை பட்டியலிலே காணப்படுகிற எல்லாருடைய பெயர்களும் அடங்கியது திருச்சபை அல்ல. சபை பாகுபாடு இன்றி கிறிஸ்துவின் மந்தையில் சேர்ந்தவர்களின் ஐக்கியம்தான் திருச்சபை என்று அழைக்கப்படுகிறது. தேவனுக்கு பயப்படும் பயமுள்ள
கொஞ்ச ஜனங்களின் இருதய கூக்குரலைத்தான் 42, 43 சங்கீதங்களிலே நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருந்தபொழுது முதலாவது தேவன் அவர்களை இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டார். பஸ்காவின் ஆட்டுக்குட்டியின் இரத்தமானது வீட்டு நிலைக்கால்களிலே தெளிக்கப்பட்டது. யார் யார் தேவனை விசுவாசித்தார்களோ அவர்கள் அதை செய்தார்கள். இரவிலே சங்கார தூதன் கடந்து வந்தபொழுது இரத்தம் தெளிக்கப்பட்டிருந்த வீடுகளிலே ஒருவரும் மரிக்கவில்லை. அந்த மீட்பு இரத்தத்தினாலே உண்டாயிருந்தது. மீட்பின் இரண்டாவது கட்டம் செங்கடலிலே இடம்பெற்றது. அது வல்லமையினாலே பெற்ற மீட்பு. இந்த 42 சங்கீதத்தின் முகவுரையாக கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் தாவீதின் சங்கீதம் என்று வாசிக்கிறோம். மஸ்கீல் என்றால் போதக சங்கீதம் என்று ஏற்கனவே பார்த்தோம். ஞாபகம் இருக்கிறதா? கோராகு வனாந்திரத்தில் இருந்த காலத்திலே ஒரு கலகத்திற்கு காரணமாயிருந்தான். மோசேக்கும் ஆரோனுக்கும் அவருடைய அதிகாரத்திற்கும் எதிராய் எழும்பிய அந்த கலகத்தை தேவன் அடக்கும்படியாய் அவர்களை அடித்தார். அது மட்டுமல்ல, எண்ணாமம் 26 9 முதல் 16 வசனங்களிலே நாம் பார்க்கிறது போல கோராகுடைய குமாரர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பிலே மடிய மாட்டார்கள் என்றும் தேவன் கூறினார். தொடர்ந்து அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்திலே இருந்தபடினாலே அவர்கள் மூலமாக எழுதப்பட்ட சங்கீதம்தான் இது. இது எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் இல்லையா? தீர்க்க தரிசனமாக இந்த சங்கீதம் மகா உபத்திரவ காலத்தின் பாடுகளை சித்தரிக்கிறது. சங்கீதம் 42 முதல் 2 வசனங்கள். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? அநேக வேத பண்டிதர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால், இப்பொழுது ஆங்காங்கே இருந்து இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே கடந்து வந்திருக்கிற யூதர்களும் மீண்டும் ஒரு முறை அங்கிருந்து விரட்டப்படுவார்கள். ஒருவேளை நம்முடைய காலகட்டங்களிலே கூட இது நடைபெறலாம். இப்பொழுது இஸ்ரவேலில் இருக்கிற மக்கள் 2 கூட்டத்தினராய் இருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தினர் பாரம்பரிய யூதர்களாய் இருக்கிறார்கள். இன்னமும் மேசியாவிற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் வந்து தேவாலயத்தை திரும்ப கட்டுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு கூட்ட யூதர்கள் சமயம் தொடர்பான எந்த ஒரு காரியத்தையும் கருத்திலே கொள்ளுகிறவர்களாய் இல்லை. தங்கள் காலம் துவங்கிவிட்டது என்று அவர்கள் திருப்தியாயிருக்கிறார்கள். இறுதியாக காணப்பட போகும் தேவ பக்தி உள்ள இஸ்ரவேலர்கள் தேவனை குறித்து ஒரு வாஞ்சை உள்ளவர்களாய் இருப்பார்கள். எல்லா காலகட்டங்களிலேயும் இது உண்மை. பிரியமானவர்களே, தேவனை நேசிக்கிறவர்களுடைய இருதயம் எப்பொழுதும் அவருக்காக வாஞ்சித்து கொண்டே இருக்கிறது. தாவீதிற்கு இது மிகவும் பொருத்தமான வாக்கியம். ஏனென்றால் தாவீதும் குகைகளிலே மறைந்தவராக பள்ளத்தாக்கு பகுதிகளிலே எட்டி பார்த்து கொண்டிருந்தார். அங்கே வேட்டையாட வருகிறவர்கள் நாய்களின் சத்தம் ஆகியவற்றை அவ்வப்பொழுது கேட்டுக்கொண்டே இருப்பார். சத்தம் கேட்டவுடனே தாவீதுடைய காவலாளர்கள் கவனமாக அது என்ன என்று பார்ப்பார்கள். அங்கே இருந்த சிறிய ஓடையிலே ஒரு மான் வந்து தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்வதையும் பார்ப்பார்கள். அது கொஞ்சம் குடித்துவிட்டு அக்கம் பக்கம் பார்க்கிறது. மீண்டும் தன்னுடைய தாகத்தை தீர்க்க தண்ணீர் குடிக்கிறது. அதுபோலத்தான் மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்கிறார். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை குறித்த வாஞ்சை அப்படிப்பட்டதாக இருக்கிறதா? சிலர் என்ன சொல்கிறார்கள்? 10 கற்பனைகளை கை கொண்டால் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கலாம் என்பார்கள். மனிதன் தேவனை விட்டு தூரமானவனாய் இருக்கிறான். அவனுக்கு 10 கற்பனையை விட அதிகமான காரியம் தேவையானதாய் இருக்கிறது. 10 கற்பனை நாம் பாவிகள் என்பதைத்தான் காட்டுகிறது. நாம் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்கிறோம் என்பதையே அது காட்டுகிறது. எனவே நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். தேவனுடைய குடும்பத்திற்குள்ளே முதலாவது நாம் கொண்டு வரப்பட வேண்டும். அப்பொழுதுதான் மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவனை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று உண்மையாகவே சொல்ல முடியும். பிரியமானவர்களே, இது எதிர்காலத்திலே கொஞ்சமாக மீந்திருக்கும் இஸ்ரவேலருக்கு அவருடைய வாழ்க்கையிலே உண்மையானதாக இருக்கும். அது மட்டுமல்ல, இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் இது உண்மையானதாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை குறித்த தாகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும், அவர் என்னை வழிநடத்த வேண்டும், நான் அவருக்கு பிரியமானவனாய் வாழ வேண்டும் என்ற எண்ணமுடையவர்களாய் வாழுகிறோம் என்றால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நம்முடைய வாஞ்சையை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன?
40வது மற்றும் 41வது சங்கீதங்கள் மேசியாவை குறித்ததான சங்கீதம். இதோடு கூட சங்கீத புத்தகத்தின் ஆதியாகம பகுதி நிறைவடைகிறது. இந்த சங்கீதங்கள் மேசியாவின் சங்கீதங்கள் என்று சொல்லப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணம், இந்த சங்கீதத்தின் வசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே எடுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏலோகிம் என்பது தேவனுடைய பூரண வல்லமையை குறித்து பேசுகிறது. யெகோவா என்பது மீட்பை குறித்து பேசுகிறது. யெகோவாவே இஸ்ரவேலரை தனக்கென்று மீட்டு வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு செல்லும்போது ஆணியினால் ஏற்பட்ட தழும்புள்ள மகிமை பெற்ற ஒரு சரீரத்தோடு அவர் கடந்து சென்றிருக்கிறார். அந்த காயம் அவருடைய சரீரத்திலே நித்தியமாய் அப்படியே நிற்கப் போகிறது. ஏன்? நாம் குற்றமற்றவர்களாக, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்படுவதற்காக இயேசு அதை ஏற்றுக்கொண்டார். அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை குறித்த வாஞ்சை எப்படி இருக்கிறது? சிலர் 10 கற்பனைகளை கை கொண்டால் தேவனுக்கு பிரியமாய் இருக்கலாம் என்று சொல்வார்கள். 10 கற்பனைகள் நாம் பாவிகள் என்பதைத்தான் காட்டுகிறது. நாம் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்கிறோம் என்பதையே அது காட்டுகிறது. எனவே நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். தேவனுடைய குடும்பத்திற்குள்ளே முதலாவது நாம் கொண்டு வரப்பட வேண்டும். அப்போதுதான் மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவனை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று உண்மையாகவே சொல்ல முடியும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:12.